காசு கொடுத்து வாங்கினேங்க வேறு, சும்மா இல்லை அது. நான் வந்து 500 ருபீஸ் கொடுத்து வால்யூம் 6 வாங்க, அப்போ தான் அது கொடுப்பான். அப்படி டியூனிங்கே பண்ணலையா அதுக்கு? டிஃபால்ட் கார் அது. ஆமாம், டியூனிங் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக பண்ணி கொடுக்குறோம். மேக்ஸிமம் மாஸ்டா RX-7 அது. மாஸ்டா தான், மாஸ்டா RX-7 தான். அன்லாக் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அது, தலைவலி. அதுதான் காசு கொடுத்து வாங்கினேன். அதுக்கு தான் $3 million கொடுத்தான். இல்லை, இந்த மாதிரி ட்ராக்கில் பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணல, லான்ச் பண்ணேன்னா ஃப்ரண்ட்டில் போயிடுவேன். பட் இந்த இவன் பர்த்டேக்கு ஒவ்வொரு செம்மையாக ஓட்டுறான். ஓகேங்க, பட் நான் லான்ச் தப்பாக பண்ணேன். அப்போ கூட நான் ஃபஸ்ட்டு வரணும். பட் இப்போ நான் புது கார் எடுத்துட்டேன். வேண்டாம், என்ன கேட்குறேன். மறுபடியும் லான்ச் பண்ணுவேன். ஓகே டேடி, பன்னீர் சோடா டேடி. எனக்கு வாங்க. 2 வாங்கிட்டு வாங்கப்பா. எடுத்து லாஸாக குடிக்க போகிறேன். ஒரு சண்டை போடுவார், எனக்கு வேணும். இதில் கூட பாருங்க, எவனோ ஒருத்தன் மட்டும் போகிறான். போய் இஷ்டம் 2 பேர் இஷ்டம். பாருங்களா, பெட்ரோல் பங்க் ரொம்ப டேஞ்சரஸ் பார்த்துங்க. நீ தான் அடித்தது. நான் தான் ரைட்டில் ஒருத்தர் அடித்தான், அப்புறம் லெஃப்ட்டில் இன்னொருத்தன் வந்து 2 பேர் அடிச்சுட்டாங்க. யா பின்னாடி வரவனை கூட அடிச்சுக்கிறான். பட் நான் பிடிச்சிருவேன், ஃபஸ்ட் பிளேஸ் வந்துடுவேன். நாங்கள் எப்போ என்ன புரியுமா? நீங்கள் லாஸ்ட் வருவீங்க, 4th போஸ்ட் வராதிங்க. இந்த ஃபஸ்ட்டு தள்ளிட்டு போயிடுங்க ப்ளீஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு, நான் செகண்ட் வரேன். அவன் 100 meters நம்ம மிஸ்டேக் பண்ணுவான். அவன் முடிச்சிட்டானா? நீங்களும் முடிச்சிட்டிங்களா? ஓ மை காட், நான் கிராஷ் பண்ணிட்டேங்க. எங்கள் அப்பா சரியான நேரத்தில் பன்னீர் சோடா வேணுமான்னு கேட்டார். ஆமாம்,